வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்க வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வதுண்டு. ஆனால் HIV பரிசோதனை செய்யும் போது மட்டும் அது பாசிட்டிவாக வந்துவிடக்கூடாது என்பதில் நாம் அதிக கவனமாக இருக்கிறோம். HIV என்பது ஒரு வைரஸ். எய்ட்ஸ் என்பது அந்த வைரஸ் மூலம் உண்டாக்கும் பாதிப்பு மற்றும் நோயாகும். அதைதான் எய்ட்ஸ் என்று குறிப்பிடுகிறார்கள். பெரும்பாலும் எய்ட்ஸ் நோயை ஒழுக்கக்கேடு சார்ந்த ஒரு நோயாக சமூகம் கருதுவதால் எய்ட்ஸ் என்ற பெயரை கேட்டதும் முகம் சுழிப்பதும் நோயாளிகளை தனிமைப்படுத்துவதும் இயல்பான ஒன்றாகிவிட்டது. எய்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் தனிமைப்படுத்துதலை தவிர்க்கவும் சமூகத்தின் பார்வையை மாற்றவும் முடியும் என்பதுடன் எய்ட்ஸ் நோயால் ஏற்படும் உயிரிழப்புகளை பெருமளவில் தவிர்த்துக் கொள்ள முடியும். ஆகவேதான் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 1 உலக எய்ட்ஸ் தினத்தை உலக சுகாதார ஸ்தாபனம் பிரகடனப்படுத்தியது. மனித உடலில் மட்டுமே உயிர் வாழக்கூடியது HIV வைரஸ். காற்றில், நீரில், உலர்ந்த இரத்தத்தில், மண்ணில் என அனைத்து இடங்களிலும் சில நிமிடங்களிலேயே அழிந்துவிடும் என்பதால் இது கண்ணீர், வியர்வை, உமிழ்நீர், சளி, கொசுக்கடி மூலம் பரவாது. பெரும்பாலும் உடலுறவின் போது ஏற்படுகிறது என்றாலும் பரிசோதனை செய்யப்படாத இரத்தம், சுத்திகரிப்பு செய்யப்படாத ஊசிகள் மற்றும் தாயிடமிருந்து சேய்க்கும் இது பரவக்கூடும். மேலும் இந்த HIV கிருமி உடலில் நுழைந்ததும் வெள்ளை அணுக்களைப் போல தன்னை உருமாற்றிக் கொள்வதுண்டு. நோய் எதிர்ப்புக்கு காரணமாக விளங்கும் வெள்ளை அணுக்களை அழிக்கத் தொடங்குகிறது. இதனால் உடலில் வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை குறைவதுடன் மெல்ல மெல்ல நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து பல்வேறு நோய்கள் ஏற்படுகின்றன. நோய் எதிர்ப்பு ஆற்றலை நேரடியாக குறைப்பதால் நோய் முற்றிய நிலையில் காசநோய், நிமோனியா, சிறுநீரக நோய், நுரையீரல், குடல், தோல் மற்றும் இரத்த புற்றுநோய்கள் போன்ற பல்வேறு சந்தர்ப்பவாத நோய்களை உருவாக்கி உயிரிழப்புக்கு காரணமாக விளங்குகிறது. ஆரம்ப காலத்தில் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் ஆயுட்காலம் 12 ஆண்டுகளை தாண்டாது என்ற நிலை இருந்தது. ஆனால் இப்போது தீவிர விழிப்புணர்வாலும் தொடர் சிகிச்சை முறைகளாலும் சராசரி வாழ்க்கையை எய்ட்ஸ் நோயாளிகள் வாழ முடிகிறது. இந்த நிலைக்கு பெரிதும் உதவுவது ART ஆன்டி ரெட்ரோவைரல் தெரப்பி என்று அழைக்கப்படும் எய்ட்ஸ் நோய்க்கு எதிரான மருந்துகளாகும். இவை HIV வைரஸ்களின் வளர்ச்சியையும் எண்ணிக்கையையும் வெகுவாக குறைப்பதுடன் எய்ட்ஸ் நோயால் ஏற்படும் உயிரிழப்பை பெருமளவில் தவிர்க்கும். மேலும் நோயின் வீரியத்தை குறைத்து நீண்ட வாழ்க்கையை வாழ உதவுகிறது. ஆகவே எளிய வாழ்க்கை முறை மாற்றங்களால் சர்க்கரை நோயாளிகள், இதய நோயாளிகள் போலவே எய்ட்ஸ் நோயாளிகளும் தகுந்த சிகிச்சைகள் மூலம் சராசரி வாழ்க்கையை வாழ முடியும் என்றாலும் எய்ட்ஸ் என்ற நோயே வராமல் தடுக்க நல்லொழுக்கம் சார்ந்த வாழ்க்கை முறைதான் வழி என்பதை வலியுறுத்தும் வண்ணம் உலக எய்ட்ஸ் தடுப்பு மையம் ABC எனும் வழிமுறையை கையாள்கிறது. தவிர்த்தல், உண்மையாக இருத்தல், தடுப்புரை பயன்படுத்துதல் போன்றன எளிய ABC எய்ட்ஸ் என்ற நோயிலிருந்து காக்கவும் அதன் களங்கத்திலிருந்து தப்பிக்கவும் வழிவகுக்கிறது. இந்த ABC நமது எய்ட்ஸ் இல்லா எதிர்காலத்துக்கான இனிய தொடக்கமாக அமையட்டும்.